சூப்பராக இந்த பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் சமைச்சிருக்கோம். நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணுன்னா லிங்க்கு தரோம், பாருங்கள். நான் செய்ய ஆரம்பித்த பிறகு தான் எனக்கு அதோட இதுவே தெரியுது. நான் இந்த பிரியாணி விஷயத்தில் மட்டும்தான் சொல்கிறேன். மித்ததெல்லாம் நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கல. கஷ்டம்னா என்ன, ஒரு விஷயம் நம்ம தெரிகிற வரைக்கும் அது கஷ்டம்தான். தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லா விஷயமே நம்மளுக்கு ஈஸி தான். ஒரு கை புதினா, தக்காளியோட பச்சை மணம் போகணும். இப்போ வெயில் காலம் வேறு, கண்டிப்பாக முட்டை வந்து கெட்டு போய் தான் வருங்க பாருங்க. சூப்பராக ரெடியாக இருக்குது. ஏன்னா முழுசாக வேக வச்சிங்கன்னா அப்படியே குழஞ்சா மாரி வந்துடும். மேலே அப்படியே குச்சி குச்சி குச்சியாக நிற்கிது பாருங்கள். அதுலேயே தெரிஞ்சிடலாம் சூப்பராக நம்மளுக்கு பிரியாணி வந்திருக்குன்ட்டு. தெரியுதா எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? நம்மளோட பிரியாணி, முட்டை பிரியாணி செம்மையாக வந்திருக்கு பாருங்கள்.